அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு வேதாகமத்தில் பல முறை நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வருகையின் போது நம்மை சந்திப்பார். அவர் நம்மை சந்திப்பார் என்றால் நம் பாடுகள், கஷ்டங்கள், தனிமை, வறுமை, வெறுமையான நிலைமை எல்லாம் மாறிவிடும். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவர் வருவதற்காக விழிப்பாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ நமக்கு தெரியாது. அந்த நாளும் வேளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அந்த நாளில் நாம் கைவிடப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. நாம் மனமாற வேண்டும். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவர் வருகையில் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் நம் நிலைமைகள் பரிதாபமாக மாறிவிடும். நாம் இப்பொழுது மரித்தால் நம் ஆத்துமா எங்கே போகும் என்று சிந்திக்க வேண்டும். பரலோகத்திற்கு நாம் போக வேண்டும் என்ற சிந்தையோடு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உலகத்திற்கு அடிமைகளாக வாழாமல் உமக்கு அடிமைகளாக வாழ்ந்து உமது வருகையின் போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் கூட்டத்தில் எங்கள் பெயரையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களின் பெயரையும் வைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தன்னோடு என்னை சேர்க்க